ஆக்சுவலாக நான் 4th ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு 2-3 பேர் கேட்டாங்க எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒத்துக்கிட்டேன்ட்டு. பயத்தோடு போனேன். ஏன்னா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அது சுத்தமாக கிடையாது. ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அண்ணா கூட தான். அண்ணான்னாலே எனக்கு இப்போ கண்ணு கலங்குது உண்மையாலே. அடிச்சு முடிச்சுட்டு அவங்க ஷர்ட் அவுத்து பார்க்குறேன். எல்லா தொடப்பத்தோட மார்க்குமே அவன் முதுல இருக்கு. அண்ட் பிளட் ஃபுல்லா கோடா அவன் கழுத்துல. என் லைஃபே ஒரு சேஞ்ச் ஓவரா அப்படியே ஒரு டர்ன். இப்போ ரீசெண்டா நீங்க வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஐயோ என் பசங்க எந்த ஸ்கூல்ல படிக்குது அதையும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? கொஞ்சம் நல்லா இருக்கும். 6 மந்த் பிடிச்சிருந்தேன். என்னோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆச்சு. ஹேர் நல்ல க்ரோத் ஆச்சு. ரீக்ரோத் நல்லா ஆச்சு. ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே இப்போ நம்ம மேக்கப் போட்டு அந்த க்ளோவே வேணாம். அது நேச்சுரலாக ஒரு க்ளோ கொடுக்குது. இதுக்கு வந்து நீ தாண்டி அழகா. Presta Premium Women's Wear. Let your body love it. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எஸ், நான் வந்து இந்த கான்வர்சேஷன் எதுல ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன்னா, அண்ணா சீரியல் செம்ம ஹிட் ஜீ தமிழ்ல. அதுல வந்து ஒன் ஆஃப் த சிஸ்டரா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? நான் ஃபர்ஸ்ட் வந்து மாடலிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாடலிங் பண்ணும்போது எனக்கு ஜீல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த சீரியலுக்கு என்ன லுக் டெஸ்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நெருக்கத்துல அது கொஞ்சம் என்னை கைவிட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு கால் வந்தது. சுச்சி இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணு, உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே மேம் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஆக்டிங் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே. எனக்கு ஆக்டிங் இது வரைக்கும் எனக்கு சுத்தமாக தெரியாது. போனேன், லுக் டெஸ்ட் பண்ணேன். செகண்ட் டைமும் வர சொல்லியிருந்தாங்க. அங்கே லுக் டெஸ்ட் போனால் என்னோட பேர் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கோ ஆர்டிஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு பண்ணிட்டு வந்தாச்சு. சரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை நம்ம எப்படி செலக்ட் ஆகும். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என் ஸ்கின் எல்லாமே டோட்டல் டேமேஜ் ஆயிருந்தேன். இந்த சினிஃபீல்க்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஸ்கின் வேணும், அழகாக இருக்கணும், அதெல்லாம் இருக்கும் இல்லையா. நான் கொஞ்சம் நிறைய டேமேஜ் பண்ணி வச்சுருந்தேன். சரி லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளாம் தேர மாட்டோம், நம்மளெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க. பார்த்தா 27 or 28 அக்டோபர் போயிருந்தேன். நவம்பர் 4 நைட் 10:30க்கு எனக்கு கால் வருது. ஸ்ரீகாந்த் சார் கால் பண்ணேன். அம்மா நாளைக்கு உனக்கு ஷூட் இருக்கு, வந்துருங்க. நான் சார் யாரு சார் புரியல எனக்கு. என்னால் டக்குன்னு நம்பலா என்னையா நான் செலக்ட் ஆகிட்டேனா சார்? உண்மையாலே சொல்லுங்க அம்மா, சீரியஸாக செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்துடுங்க. ஓகே சார். காஸ்டியூம்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா. எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் அப்புறம் போனேன். ஃபஸ்ட்டு செட் போயாச்சு. நஸ்ரத்பேட்டில் தான் ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. ஜாலியாக உள்ளே போனேன். ஒரு பயத்தோடு போனேன். ஏன்னா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அது சுத்தமாக கிடையாது. ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அண்ணா கூட தான். ஓகே. போய் கேமரா முன்னாடி நின்று ஃபஸ்ட்டு க்ளோஸ் அண்ணா பக்கத்தில். அண்ணா தான் எனக்கு வந்துட்டு இதுதான் கேமரா, இப்போ வைட் எடுத்துட்டு அண்ட் க்ளோஸ் எடுப்பாங்க இல்லையா. ஸோ வைட்ல வந்துட்டு நம்ம யார் யார் பக்கத்தில் நின்னாங்களோ அதை நம்ம கேமரா ஒட்டி நம்ம பார்ப்போம் இல்லையா. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ணா ஆன் ஸ்பாட் எனக்கு சொல்றாங்க. ஓகே. இப்போ எல்லாரும் இங்க நிக்கிறாங்க, சிஸ்டர்ஸ்லாம் இங்க அப்பா நிக்கிறாங்க, நீ பார்த்து லுக் வைஸ் பார்த்துக்கோ. சரிங்கண்ணா. ஃபர்ஸ்டே சிரிச்ச பக்கம் ஒரு டைலாக்கும் கிடையாது. போய் நின்று பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் போக 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 ஆக்சுவலாக நான் 4th ரீப்ளேஸ்மெண்ட். ஆமா, அதுதான் கேட்கலாம். 4th ரீப்ளேஸ்மெண்ட். எனக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எனக்கு பெரிய விஷயமாலாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம நிறைய போயிட்டு இருக்காங்க. எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போன என்ன ஏதுன்ட்டு என்னை யாருமே ஒரு 2-3 பேர் கேட்டாங்க எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒத்துக்கிட்டேன்ட்டு. இது கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட சில பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கு. எனக்கு இது கிடைச்சிருக்கு. பட் அந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆக்டிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இது எனக்கு ஒரு நல்ல ஸ்டேஜாக இருந்துச்சு. நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சி இப்போ நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆக்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டுனா நான் சொல்லலை. ஆக்டிங்னா என்ன, ஒரு சினிமானா என்ன, எல்லாமே அந்த வீட்டிலேருந்து நான்
கத்துக்கிட்டேன். ஓகே, செந்தில் சார் பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவர் கூட அப்படின்றபோது அவர் கண்டிப்பா வந்து மீடியால அவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆமா. சீனியர் ஆக்டர் வேற. ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் கூட, அவரை பத்தி சொல்லுங்க. அண்ணா வந்து எனக்கு அண்ணான்னாலே எனக்கு இப்ப கண்ணு கலங்குது. உண்மையாலே அண்ணாவ ரொம்ப மிஸ் பண்றேன். அண்ணா டீமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆக்சுவலா அண்ணா பார்த்தீங்கன்னா, அ நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு ம். யோசிப்பாங்க. அண்ட் அ இப்போ நம்மளுக்கு இங்க ஒரு கேம் நடக்குது. இல்ல ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. அண்ணா ஃபர்ஸ்ட்டு வந்து யாருமே இந்த இடத்த வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. ம். ப்ளே பண்ண விட மாட்டாங்க. ஆனா, அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்க டயலாக்கே இல்லனாலும், இல்ல என் ஆர்டிஸ்ட்க்கு டயலாக் இல்லனாலும், அவளுக்கு அந்த டயலாக் போட்டு குடுங்க. அவள அங்க பேச வைங்கன்ட்டு அண்ணாவே குடுப்பாங்க. ஓகே. அண்ட் ஒன் திங் ப்ராம்ப்ட் இல்லாம அண்ணா பண்ணுவாங்க. ம். ப்ராம்ப்ட் இல்லாம அண்ட் எனக்கு நெறைய இல்ல. ஃபுல்லாவே நான் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு நான் நல்லா ஃப்ரேம் ஆயிருக்கேன்னா, அந்த அண்ணா செட்ல இருக்க ஒவ்வொருத்தவங்க தான் காரணம். அண்ட் ப்ரொடியூசர்ல இருந்து, மேனேஜர்ல இருந்து, ஸ்ரீகாந்த் சார்ல இருந்து, ம். அண்ட் டைரக்டர் சார்ல இருந்து, ப்ராம்ப்ட்ல இருந்து, செட் அண்ணால இருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமான்ட்டு. அண்ணா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் அழவே எனக்கு தெரியாது. ம். நான் நின்னாலே ஸ்மைலிங் ஃபேஸ் தான். ம். அப்போ இங்க பக்கத்துல இருக்கவங்கலாம் என்ன ஹேமா, பிரீத்தா, சுனிதா அக்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 இயர்ஸா ஒர்க் பண்ணியிருக்காங்க ம். இல்லையா? அண்ணன்னா அந்த ஃபீல் கொண்டு வந்துடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அழ ம். ஆரம்பிச்சுடுறாங்க. நான் கிளிசரின் போட்டாலுமே நம்மளுக்கு அது எனக்கு புதுசா இருந்தது. ஆனா ஓகே. போக, போக, போக அந்த சென்டிமெண்ட் சீன் அண்ட் எமோஷனல் சீன்ஸ்ல அண்ணா சொல்லுவாங்க, "நீங்களா அத உள் வாங்கிட்டு ம். அந்த நடிச்சு பாருங்க. நீ இப்போ இங்க வந்து நம்ம உண்மையா நெனச்சேன்னா உனக்கு வந்துரும்." ஓகே. உண்மையிலேயே என்ன ஃபீல் பண்ணி அழ வச்சிருக்காங்க. அண்ணாக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க் பண்றேன். ஏன்னா, இப்போ நான் இங்க இருக்கேன்னா கூட, என்னோட ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தான் ம். ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த சாரா மேம் அண்ட் என்னோட ப்ரொடியூசர் எல்லாருக்குமே. அண்ணா அண்ணா பத்தி நெறைய சொல்லிட்டு போலாங்க. பத்தாதுங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த 4த் ரீப்ளேஸ்மென்ட்டா போறீங்க அப்படின்றபோது, நெறைய பேர் ஆல்ரெடி ஃபுல்லா ஒரு வைப் செட் ஆயிருக்கும். அந்த ஆமா. டீமுக்கு ஃபுல்லா. ம், நீங்க ம். புதுசா போறீங்க அப்படின்றபோது, உங்களுக்கு அடாப்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது? அத பத்தி சொல்ல முடியுமா? நான் ஃபர்ஸ்ட்டு உள்ள போனோனே நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ம். மக்கள் நம்மள வந்து வீராவா ம். ஏத்துப்பாங்களா? ஏன்னா, நான் ஒரு பிளாங்க்கா தான் போயிருந்தேன். அண்ணா சீரியல் பத்தி போதுன்னு தெரியும். பட் அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்? ம். என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. 2 நாள் மட்டும் தான். ம். ஒரு 2 நாள் கூட ஹால்ஃப் டே தான். ஹால்ஃப் டேக்கு அப்புறம் அந்த செட்ல மிங்கிள் ஆயிட்டேன். ஓகே. எனக்கு ஒரு இடத்துல ஒரு சீன், பஞ்சாயத்து சீன். ம். அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டா இருந்துச்சு. அ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப கோவமா நான் பேசணும். ம். என்னால பேச முடியல. கொஞ்சம் லோ பிபியா எனக்கு என்னன்னா, கொஞ்சம் சத்தமா பேசினாலும் நான் மழை கடிச்சு விழுந்துருவேன். ஓகே. ஆக்சுவலி சொல்லியே ஆகணும். ம். அ ஒரு ஜுவல் சீன்ல அ ஒரு மெயின் ரோட்ல வந்துட்டு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ம். சாப்பிடல. ஷூட் போயிட்டுருக்கு வெயில்ல. நான் அங்க லோ பிபி வந்து மயங்கிட்டேன். ஓகே. அண்ணா என்ன அப்படியே ஹீரோ மாரி ம். தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போயிட்டு கையெல்லாம் சில்லுன்னு எனக்கு ஒரு மாரி ஃபிக்ஸ்ட்லாம் எனக்கு இது வரைக்கும் இல்ல. ம். பட் நம்மளுக்கு ஒரு ஷிவரிங்கா இருக்கும்ல, ம். அந்த மாரி அண்ணா அதெல்லாம் பார்க்காம டக்குன்ட்டு கையெல்லாம் தேய்ச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கொட்டிட்டு வந்து அப்படியே எல்லாருக்கும் பிரேக் விட்டாச்சு. ம். எனக்கு அண்ணா வந்து அந்த இடத்துல ஹீரோ எங்க எல்லாருக்குமே அண்ணன் தாங்க ஹீரோவே. எ அதான் சொல்றேன்ல, அண்ணா பத்தி ஒரு லைன் கிடையாது, ஒரு ஓகே. புக்கு கிடையாது. அண்ணா பத்தி பேசிட்டே போலாம். ஓகே. இப்பயும் அண்ணா வந்து எங்க எல்லாருக்குமே பிளெஸ் பண்ணாரு. கூடிய சீக்கிரம் என் 4 தங்கச்சிங்களும் ஹீரோயினி ஆகணும்ன்ட்டு. ம். அண்ணா வாக்கு நிறைவேறணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க வந்து நெறைய வருஷமா வந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்டிங்க்குள்ள வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். எவ்ளோ ம். இயர்ஸா மாடலிங்ல இருந்தீங்க? ஆ 4 இயர்ஸா மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு ஆக்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? நான் ஆக்டிங் வருவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ம். என்னோட ஆசை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் ம். ஜிஆர்டி, போத்தீஸ், சென்னை ம். சில்க்ஸ்ல நம்மளுக்கும் நம்ம ஸ்கூலிங் டைம்ல வந்து பெரிய பேனர்ஸ்லாம் பார்க்கும்போது, நம்ம அங்க ஓகே. வரமாட்டோமான்ட்டு ஒரு ஒரு கேவலமான ஒரு அல்பாசை ஒண்ணு இருக்கும் இல்லையா? கேவலமானதெல்லாம் இல்ல. நல்ல ஒரு இல்ல. ஆசை தான். ஆக்சுவலா நான் வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள். ம். நான் கோகோ பிளேயர் அண்ட் ம். அத்லெட்டிக்ஸ். எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் ஒரு பொட்டு வைக்க மாட்டேன், ஒரு லிப்ஸ்டிக் போட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். என்னோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, ட்ராக் டீ ஷர்ட், கிரவுண்ட் ம். அவ்வளோதான். ஸ்லிப்பர் கூட போட மாட்டேன்.
அப்படியே சுத்திட்டு இருந்தவள இப்படி ஒரு மேக்கப் போட்டு அப்படியே ஒரு டோட்டல் total டிஃபரெண்ட். என் லைஃபே ஒரு சேஞ்ச் ஓவர் ம். அப்படியே ஒரு டேர்ன் ஆகி நான் நின்னு இருக்கேன். நான் உண்மையில நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா சின்ன வயசுல இருந்து கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு சாரி கட்டி பார்ப்பேன். எப்படி இருக்கு? நம்ம எப்படி ம். இருக்கோம்? அம்மாவோட சாரீஸ்ல வச்சு பார்த்துக்கிட்டு, ம். அந்த சாரி நடந்துட்டு வாக் பண்ணிட்டு போறது. நம்மளும் பெண் தானேன்னு நானும் ஒரு பெண் தானே. Okay. எனக்கு ஒரு ஆசை. நம்ம சாரி கட்டிட்டு மேக்கப் பண்ணா நம்ம எப்படி இருப்போம்? ம். அதெல்லாம் கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். Okay. மேக்கப் கத்துக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. பட் அம்மா வந்து அத ஒத்துக்கல. ம். தலையெழுத்து இதுதானான்னு எனக்கு தெரியாது அப்பவே. Okay. நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். பட் நான் ரொம்ப பிளெஸ்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருக்குமே இவ்ளோ சீக்கிரம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ம். கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கு. அத நான் யுட்டிலைஸ் பண்ணி, இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா? நீ குரோத்தா சுஜின்னு ம். ஒரு பொண்ணு நல்லா வருவான்ட்டு. அவங்க எல்லாருக்காகவே நான் வந்துட்டு Okay. வருந்தே ஆவேன். ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொன்னீங்க. என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க நீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் பிள்ளை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ம். தான் நான் படிச்சிருந்தேன். ம். 6th to 12th அங்க தான். ம். ஆ நான் ஃபுல்லாவே கொக்கோ. Okay. கொக்கோ பிளேயர் அண்ட் அத்லெட்டிக்ஸ். நான் வந்துட்டு 1500, 800 ரிலே ஓடிட்டு இருப்பேன். அண்ட் லாங் ம். ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப். ம். தமிழ்நாடு கொக்கோ பிளேயர் அளவுக்கு நான் அப்படியா? ப்ளே பண்ணியிருக்கேன். சூப்பர். நீங்க சொன்ன மாரி தான் இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது உங்க ம். லைஃப்ல சூப்பரா நடந்திருக்குன்னே ஆமா. சொல்லலாம். எல்லாருமே என்ன நெனச்சுட்டாங்க, இவ வந்து பிடி டீச்சரா ம். வருவா, இல்ல கோச்சா வருவா. ம். எனக்கு அதுதான் எனக்கு ஃபுல்லாவே. ஏன்னா கிரவுண்ட் லைஃப பத்தி எதுவும் யோசிக்கல, ஃபேமிலி பத்தி யோசிக்கல, எதுவுமே கிடையாது. வந்தோமா தூங்கில தான் நம்ம மேட்ச். நாளைக்கு யார் கூட மேட்ச்? நாளைக்கு எங்க போறோம்? என்ன மேட்ச்? நான் பிராக்டிஸ் எப்போ? இதையே யோசிச்சுட்டு இருந்தது. அது எப்படி நான் இதுக்குள்ள வந்தேனே இப்ப கூட யோசிச்சு பார்க்க முடியல என்னால. சுஜித்ரா ஒரு ஆக்டராவோ இவ்ளோ போல்டா நீங்க வெளில வந்து பேசுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன் உங்கள மாத்துச்சு? நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தனால கொஞ்சம் எனக்கு வந்து நான் ஒரு பெண்ணாவே உணரலங்க. அது செகண்டரி. ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பசங்கனாலே கொஞ்சம் எனக்கு சமமா தான் பார்த்தேன். ம். பசங்க, பொண்ணுன்னே கிடையாது. எனக்கு அந்த சுஜின்னு ஒரு பேர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு வரணும். ம். நான் சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டே இருப்பேன். அ ஏன்னா ஒரு தடவையாவது நான் டிவில வரணும். ம். டிவில வரணுன்ட்டு. என்னோட சீனியர் அக்கா வந்து அப்பதான், "சுச்சி என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஃபேஸ் தேவை. உனக்கு தான் மேக்கப் பண்ண புடிக்கும்ல. நீ அந்த 1 ஹவர் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போ." ம். அவங்க நேம் தீபிகா அக்கா. அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு குடுக்கலன்னா, நான் இப்படி இங்க இருப்பேனான்னு எனக்கு ஓகே. தெரியாது. அவங்க கத்துட்டு சொல்லி தரும்போது ஒரு ஃபேஸ் ம். தேவைப்பட்டுச்சு. சோ அந்த ஃபேஸ் தான் நான். ஓகே. அப்படியே அந்த அக்கா அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லிவிட்டாங்க. அப்படியே அந்த அக்கா கான்டாக்ட்ஸ் பில்ட் அப்படியே ஆகி. கான்டாக்ட் போய் தான், ஓகே நம்ம ஏன் மாடலிங்ன்னு ஒண்ணு பண்ணக்கூடாது? சுஜினா ட்ரெடிஷனல். ம். அந்த ஒரு பேர் வேணுன்ட்டு இறங்குனேன். இப்போ இங்க வந்து இருக்கேன். சரி, எப்பயாவது ரியலைஸ் பண்ணியிருப்பீங்களா? இப்ப பிக் பேமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இப்ப இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு. ஐயோ! அந்த மாதிரி ஒரு ப்ரவுட் மூமெண்ட் இருக்கா உங்களுக்கு? ப்ரவுட் மூமெண்ட்டாங்க. எனக்கு எல்லாமே ஒரு ஒரு மூமெண்ட் தாங்க. ஓகே. அ ஆக்சுவலா வந்து அந்த மாடலிங்குள்ள நான் ம். வரும்போது, எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல ஐஃபோன் இருந்துச்சு. நம்ம வந்து இப்பவுமே அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் என் ஹேண்ட் ம். பேக்ல இருக்கு. அது வந்து எப்பவுமே அந்த அந்த ஃபோன் என்னோட அ ஒரு என்ன சொல்றது? எமோஷனலா பாண்ட் ஆயிட்டீங்க. எமோஷனலா அது வந்து ம். சொல்ல மாட்டேன். அது எப்பவுமே என் கூட அப்ப இருக்கும். யாரோ வாங்கி குடுத்துருக்காங்க. ஆமா. ஓகே. பேர் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த ஃபோன் வந்து எப்பவுமே ம். அது என் கூடயே இருக்கும். ஆ கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆகுது. ஓகே. ஆ எனக்கு ஏன்னா மாடலிங்னா முதல்ல நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் வேணும். ம். நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஸ்டோரி ஆமா. போடணும். எல்லாமே பண்ணணும். நம்மகிட்ட ஒரு நல்ல ஃபோன் வேணும். நம்மகிட்ட நம்ம வாங்குற ரூ. 500க்கு ஒரு ஐஃபோன் கூட வாங்க ம். முடியாது. வீட்ல ஆல்ரெடி நம்மள திட்டிட்டு இருக்காங்க. "நீ என்ன ஃபீல்டுக்குள்ள போயிட்டு இருக்க? ம். என்ன பண்ண போற?" ஏன்னா, அ அம்மாக்குலாம் ஒரு பயம். என்ன இவ இந்த ஃபீல்டுக்கு போயிட்டா, ம். பொண்ணு எப்படி வரப்போறா? ம். என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஒரு பயம். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நம்மளும் ஒரு ஐஃபோன் வாங்கலாமா? சரி இஎம்ஐ போடுவோமா? இஎம்ஐல எப்படி நம்பி நம்ம எடுக்கிறது? சரி அம்மாகிட்ட, "அம்மா எனக்கு நகை போடுவல்ல, ம்ஹ்ம். அந்த நகையில இருந்து எனக்கு கொஞ்சம் காசு தாம்மான்னு" சொல்லி பேங்க்ல போயிட்டு நகை அப்படியா? வச்சு, அந்த காசு அந்த டைம்ல வந்துட்டு நான் ஃபுல்லாவும் மாடலிங் பண்ணல. ம். நான் பிரைவேட்டாவும் நான் ஒர்க் பண்ணிட்டு ம். இருந்தேன். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ம். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 17,000. ம். அந்த 17,000ல சாட்டர்டே, சண்டே மட்டும் தான் நான் மாடலிங் எடுக்க முடியும். ஓகே. அதுவும் ஆஃபீஸ்ல நான் பொய் சொல்லிட்டு உடம்பு சரியில்லன்ட்டு நான் புக்கிங் எடுத்துப்பேன். ம். எப்படி இந்த 25, 35க்கு அந்த மாரி ஷூட்ஸ் ம். எடுத்துப்பேன்.
அப்போதான் நான் இந்த ஐஃபோன் வாங்கினேன். வாங்கிட்டு 6 மந்த்ல அந்த பேமெண்ட்ட நான் க்ளோஸ் சூப்பர். பண்ணிட்டேன். 6 மந்த்ல அம்மா தான்மா புடிமான்ட்டேன். அப்போ ம். அம்மாக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, இவ ஏதோ பண்றா. ஆனா இவ தப்பு. அம்மாக்கு தெரியும் நான் தப்பு பண்ண ம். மாட்டேன். தப்பான இதுலயும் போமாட்டேன்ட்டு. அப்பா, அம்மாக்கு இப்போ வரைக்குமே ஒரு நம்பிக்கை. நம்ம பொண்ணு தப்பு பண்ண மாட்டா. எங்க போனாலும் சேஃபா வந்துருவா. ஏன்னா இவ கிட்ட யாரோ வந்து இவ கொஞ்சம் ம். வாயாடி இவ பார்த்துப்பான்ட்டு ஒரு நம்பி விட்டுருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மந்த் இந்த சீரியல் பேமெண்ட் வாங்கும்போது தெரியல. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு அம்மா கிட்ட குடுக்கும்போது, என் அக்கவுண்ட்ல இப்போ வரைக்குமே எனக்கு கிரெடிட் ஆன அடுத்த நிமிஷமே என் அக்கா அக்கவுண்ட்க்கு போயிடும். ஓகே. இல்லன்னா என்னோட அப்பா இப்போ பேங்க்ல ஒர்க் ம். பண்ணா, அந்த அக்கவுண்ட்க்கு நான் மாத்திருவேன். ஏன்னா நான் எப்பவுமே வச்சுக்க மாட்டேன். என்னோட ஓகே. அக்கவுண்ட்ல நான் இப்போ வரைக்குமே என்னோட அக்கவுண்ட்ல எனக்கு அமௌண்ட் ம். கிடையாது. வீட்டுக்கு தான் நான் குடுத்துருவேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பா வந்துட்டு இப்போ பெருமையா நெனைக்கிறார். ஓகே, என் பொண்ணு வந்து மந்த்லி ஒரு 80,000 சம்பாரிக்கிறாளே! பரவால்ல. நான் ஒரு ஒரு பொருளா வீட்டுக்கு வாங்க ஆரம்பிச்சோனே, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்போ ம். என்னன்னா, அ வில்லேஜ்ல நாங்க செங்கல்பட்டுக்குள்ள நாங்க வில்லேஜ்ல இருக்கோம். ஓகே. புது வீடு கட்டியிருக்கோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா, நடிகை வீடு. ம். ஆர்டிஸ்ட்டோட வீடு. சுஜியோட வீடு. அதெல்லாம் ஐ பேரு மீன் எனக்கு சுஜியோட தெரியாதுங்க. ம். இப்போ வரைக்குமே பேரு தெரியாது. வீரா வீடு. ஓகே, ஓகே. அண்ணா சீரியல் வீரா வீடு. வீரா கேரக்டர் வந்து செம போல்டான ஒரு கேரக்டர். போலீஸ் அப்படின்றபோது, அதுவும் உங்களோட கேரக்டர் வந்து சொல்லணும்னா, ஃபுல்லா வந்து பாசிட்டிவா தான் இருந்தது. ஏன்னா நீங்க ரொம்ப போல்டா பேசுவீங்க. உங்களோட பேரே வந்து நீங்க அடிச்ச அந்த பிடிஎஸ்லாம் நாங்க பார்த்தோம். சோ அத பத்தி சொல்ல முடியுமா? அந்த எப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த காஸ்டியூம் போடும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது எவ்வளவு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? நீங்க இந்த கேரக்டருக்காக கண்டிப்பா நெறைய மெனக்கெட்டு நீங்க சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல, பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல. ஆமா. அத பத்தி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு போனோனே எனக்கு அந்த போலீஸ் யூனிஃபார்ம் குடுக்கல. அது கொஞ்சம் டைம் எடுத்தது. ம். ஒரு 1 மந்த்க்குள்ள எனக்கு வந்துச்சு. ஓகே. ஒரு ட்ரையல் பாக்க எனக்கு ஒரு யூனிஃபார்ம் குடுத்தாங்க. ம். அந்த யூனிஃபார்ம்க்கும் எனக்குமே அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போட்ட ஓகே. மாரியே ஒரு ஃபீலுங்க. இப்ப வரைக்குமே என் செட்ல என்ன ஒரு போலீஸ்காரியா கூட என்ன கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே. நான் வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ல போட்டுட்டு காமெடியா ஓகே. நடந்து வரேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஏன்னா ஃப்ரேம்ல அப்படி தெரியல. ஆமா. நான் நேர்ல குட்டியா இருப்பேன். ஆனா ஃப்ரேம்ல ம். கொஞ்சம் இதுவா இருக்கும். அந்த யூனிஃபார்ம் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் நடக்கும்போது, "நம்ப போலீஸ் தானா? நம்மள ஏத்துப்பாங்களா மக்கள்? நம்ம வீராவா இருந்துக்கணுமா?" ஏன்னா, எனக்கு நெறைய பேர் வந்து செட்லயே எனக்கு கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே, "ஐ லுக் ஐ எப்படி ஸ்ட்ராங்கா நீ ம். நிக்கணும். நீ ஒரு போலீஸ்காரி. நீ வந்து ஆ தைரியமா வந்துட்டு எத்தன ஆம்பளையா இருந்தாலும் நீ அடிச்சு போடுற மாரி நீ நிக்கணும். உன் பார்வை அப்படி ம். அடிக்கணுன்ட்டு வரைக்குமே சனியன் சார்ல இருந்து எல்லாருமே எனக்கு சொல்லிட்டே என்ன என்ன வளர்த்து விட்டாங்க. ம். நான் அதுக்கு அடாப்ட் ஆவறதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. ஓகே. ஏன்னா அதுக்கு பயம். ஏன்னா நம்பளால அந்த ஒரு ரோல் கெடக்கூடாது. ம். நம்பளால அந்த சீன் கெடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயத்திலேயே நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் போற போக்க பார்த்தா நானே ஜாலியா போயிட்டு, ஜாலியா வந்துட்டு. ஆனா அந்த வீரா கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வீராஸ்க்கு அந்த போலீஸ் யூனிஃபார்ம்லாம் ம். ஃபிட்டிங் எனக்கு இருந்துச்சு. என்னதான் நம்ம ரோலா இருந்தாலும் அந்த காஸ்டியூம் வைஸ்ல நம்ம லுக் வைஸ்ல ம். குடுக்கணும் இல்லையா? எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம அதால குடுக்க முடியுமா? நம்ப வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஃபேஸ் நம்மளுக்கு எப்படி மொரட்டா பார்க்கறது? ம். நம்ப இப்படி பார்த்தாலே இப்படி வச்சாலே சிரிக்கிற மாரியே இருக்கு. ஆனா அங்க போயிட்டு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. சூப்பர். இப்ப ரீசென்ட்டா நீங்க வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வந்து யாரு? யாரு? யாருங்க? உங்களுக்கு என்கேஜ்மென்ட் ஆச்சு. அப்படி ஐய்யய்யோ! அத பத்தி சொல்ல முடியுமா? இல்லங்க. அப்படியா? என்கேஜ்மென்ட் ஆனா நான் ஏங்க அப்படி எல்லாரையும் என்கேஜ்மென்ட் ஆகலையா உங்களுக்கு? ஆவலங்க. உங்களுக்கு ஏதாவது கன்டென்ட் வேணும்னா, என்கிட்ட கரெக்ட்டானது கேளுங்க. நானே இவங்களே இன்டர்வியூ சொல்றேன். நானே குடுக்குறேங்க. நானே வந்துட்டு டீட்டெயிலா எல்லாமே சொல்றேன். நிச்சயதார்த்தம் கிராண்டா பண்ணிட்டாங்க. இவங்க அஃபிஷியலா வந்து வெளியிட்டுட்டாங்க. ஏங்க அ ஒரு ஃபங்ஷன்ல எடுத்த ஃபோட்டோங்க அது. அப்படியா? அது ஒரு ஃபங்ஷன்ல எடுத்த ஃபோட்டோ. நான் அது எப்படி ஒரு என்கேஜ்மென்ட் நான் ஒரு மாடலா வந்து நான் இப்படி ஒரு சிம்பிளா ஓகே. யாருக்கும் தெரியாம நான் எப்படிங்க நான் பண்ணுவேன்? எனக்கு அந்த வீடியோ பார்த்து ஓகே. என் பசங்க எந்த ஸ்கூல்ல படிக்குது அதையும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே. நீங்க உங்க பார்ட்னர பத்தி நீங்க லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ உங்க பத்தி சொல்லுங்க. எவ்ளோ லைக் உங்க லைஃப்ல ஸ்பெஷல்? ஏன்னா 8 இயர்ஸ் லவ் அப்படின்றது வந்து இந்த ஜெனரேஷன்ல வந்து கண்டிப்பா அது ஒரு பிக் டாஸ்க்னே சொல்லலாம். அத மெயின்டெயின் பண்ணி கொண்டு போறதா இருக்கட்டும் அந்த பாண்ட் பத்தி. சோ உங்களுடைய பார்ட்னர் இல்லன்னா உங்க பாய் ஃப்ரெண்ட் அவர அ பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலா அவங்களுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். ம். ஆம் என்ன இந்த அளவுக்கு வர வச்சதே ம். அவங்க தான். ஏன்னா, ம். நான் மாடலிங் பண்றது அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது.
நீ ஏன் மாடலிங் பண்ற? ஏன்னா நான் டைமுக்கு தூங்க மாட்டேன், டைமுக்கு சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு என்னோட ஹெல்த் முக்கியம். ஏன்னா எனக்கு நான் அ அடிக்கடிக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு இவ மாடலிங் போறதுனால தான் அவ வந்து ஹெல்த் இதுவா இருக்கு. இதே அவ வந்து சீரியல் பண்ணான்னா அவளுக்கு கரெக்ட்டா இருப்பா இல்லையா? ஏன்னா ஒரு சில லுக்ஸ் வந்து ஒரு சில காஸ்டியூம்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவோ அதுதானே நம்ம போடணும். அதே எங்களுக்கு கொஞ்சம் கிளாஷ் ஆகும். நீ ஓகே. ஏன் இத போட்ட? அது ஏன் போட்டன்ட்டு. அவங்களுக்கு வந்து நான் சீரியல் வரணுன்ட்டு அவங்க தான் விருப்பப்பட்டாங்க. அதே மாரி என்ன எல்லாமே எனக்கு ஷூட்ஸ் கூட்டிட்டு போயிட்டு, கூட்டிட்டு வர்றது எல்லாமே அவங்க தான். எனக்கு ஃபுல் அப்படியா? அவங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வருவாங்க. ஓகே. வந்துட்டு மார்னிங் தான் வந்திருப்பாங்க 4:00. ம். நான் செங்கல்பட்டுலேருந்து வருவேன். 1 ஹவர் தான் தூங்கியிருப்பாங்க. நான் எப்போ கால் பண்ணாலுமே எழுந்து, ஓகேம்மா. நீ இங்க தாம்பரம் இறங்கிரு. நான் உன்ன பிக்கப் என்ன ட்ராப் பண்ணிட்டு வந்து திரும்பி வந்து தூங்குவாங்க. ஓகே. எந்த டைமிங்கா இருந்தாலும் சரி, என்ன எல்லாமே கேர் பண்ணி எல்லாமே பார்த்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபேமிலி வைஸும் சரி, எல்லாமே எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. நீங்க லாஸ்ட் இயர் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, இந்த இயர் எண்ட் மேபி என்கேஜ்மென்ட் ஆகும் அப்டின்ட்டு. அ எப்போ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? தெரியலையே. அப்டி ஆனா கம்மிங் சூனா இருக்கலாம். அ இந்த இயர் எண்ட்ல கூட இருக்கலாம். இப்பதானங்க ஃபீல்டுக்குள்ள ஓகே. வந்திருக்கேன். கொஞ்ச நாள் போட்டுமே. மாடலிங் அப்படின்றபோது நெறைய விஷயங்கள் இருக்கும். லைக் வந்து மெயின்டெயின் பண்ணணும், ஸ்கின் மெயின்டெயின் பண்ணணும், ஹெல்த் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு. நீங்க ஒரு ஆப்பரேஷன் வந்து லைக் முன்னாடி நாள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நீங்க இது ரிமூவ் பண்ணிட்டு, அடுத்த நாள் நீ வந்து ஆடிஷன் ஆடிஷன் போனீங்க போயிருந்தேன். அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமா. ஸோ அத பத்தி சொல்லுங்க. அ எனக்கு வந்து அதான் மாடலிங் வரும்போது என் ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகி ம். அப்படிதான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் போக 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 நம்ம இன்டேக்ஸ் ம். கொஞ்சம் அம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு நம்ம என்ன ஓரளவுக்கு இன்டேக்குக்கு என்ன எடுத்துப்பீங்க? ஃப்ரூட்ஸ் ஓகே. என்ன ஜூஸ் ஸ்பெசிஃபிக்கா? நான் ஏபிசி ஜூஸ்ன்னு ம். சொல்றாங்க இல்லையா? அது வந்து நான் ரெகுலரா எடுக்க மாட்டேன். அண்ட் நெல்லிக்காய் ஆம்லா ம். ஷாட் அப்பா அமேசிங்! அ என்னன்னா, அந்த ஸ்கின்ன வந்து உள்ள இருந்து ஒரு க்ளோ குடுப்பாங்க. நெல்லிக்காய், குக்கும்பர், ஒரு துண்டு இஞ்சி, அ கருவேப்பில ம். அவ்வளதான். இது வந்து ஸ்கின், ஹேர் அ எல்லாத்துக்குமே ஃபுல் பாடி வெயிட் லாஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே. நான் இத வந்து கிட்டத்தட்ட 3 டூ 6 மந்த் குடிச்சேங்க. என்னோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆச்சு. ஹேர் நல்ல குரோத் ஆச்சு. ஓகே. ரீக்ரோத் நல்லா ஆச்சு. ஸ்கின் வந்து நேச்சுரலாவே இப்போ நம்ம மேக்கப் போட்டு அந்த க்ளோவே வேணாம். அது ம். நேச்சுரலா ஒரு க்ளோ குடுத்தது. ஆ நான் ஏபிசி அதான் சொல்றேன்ல, கேரட் இருந்தா கேரட் ஜூஸ், ஏபிசி இருந்தா ஏபிசி ஜூஸ். ஆ என்ன இருக்கோ அதுக்கேத்த மாரி. பட் நான் நான் வந்து கொஞ்சம் சுகர அவாய்ட் பண்ணேன். நான் ஓகே. ஒரு ஸ்வீட்னாலே ஒரு நெறைய சரியான ம். எனக்கு ஒரு கிரேவிங்ஸ் இருக்கு. அந்த ஸ்வீட் பார்த்தா, ஒரு பீஸ் ம். அப்படி இருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சிக்கன்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ம். ஒன்லி ஃபிஷ் தான். ம். கீரை, வெஜிடபிள்ஸ் நெறைய சாப்பிட்டுட்டு, தயிர் சாதம் சாப்பிடுவேங்க. ம். மோரு குடிப்பேங்க. மோரு மாரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எதுவுமே கிடையாது. மோரு. 1 லிட்டர் பாட்டில் நான் மோர் குடிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க கேட்டீங்க இல்லையா, எனக்கு ஹெல்த் கொஞ்சம் இதுவாச்சுன்ட்டு. எனக்கு ஒரு குட்டி சின்ன ஆப்ரேஷன் ஆச்சு. அப்போ வந்து என்னால அது சரியா கெஸ் பண்ண முடியல. ஃபேஸ் ஃபுல்லாவே எனக்கு பிம்பிள். வயித்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்தாலே ஃபேஸ்ல காட்டும்ன்ட்டு ஓகே. நம்மளுக்கு அந்த மூலையில நமக்கு வேலை செய்யல. ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆக்கி அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகு. அது நம்மளுக்கு அப்ப கூட தெரியாது இல்லையா? ம். அது ஹார்மோன் இன்பேலன்ஸா என்ன ஏதுன்னே நமக்கு தெரியாது. நமக்கு ஸ்கின்க்கு வந்தாலே நம்ம போய் டாக்டர ஓகே. போய் பார்த்துப்போம் இல்லையா? நானும் சரி சரி ஓகே நம்ம வந்து வாக்கிங் பண்ணி வெயிட் போட ஆரம்பிச்சது. சரி வாக்கிங் நல்ல ஒரு 10 நாளைக்கு வாக்கிங் போனேன். அந்த 10, 12 நாளுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெயின் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அப்பெண்டிஸ் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது உள்ளுக்குள்ள நெறைய அப்புறம் தான் எனக்கு அந்த ஸ்கின் கொஞ்சம் நான் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப மோசம். சிரிச்சா பிளட் வரும். சிரிக்க முடியாது, கை வைக்க முடியாது. ஓகே. அது ஒரு மாரி பர்னிங் குடுத்துட்டே இருந்தது. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு, அந்த டாக்டருக்கு சிந்துஜா டாக்டருக்கு நான் ம். ரொம்ப தேங்க் பண்றேன் இந்த இடத்துல. சூப்பரா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாமே அதுக்கேத்த மாரி தண்ணி குடிக்கணுங்க. நான் ஸ்கின்னோட பேசுவேன். ஓகே. ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கு. நான் மாய்ஸ்சரைசர் போடும்போது, என் ஸ்கின்னு கேட்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் குடும்போது, அந்த ஸ்கின்னோட நான் இது அப்ளை என்ன பண்ணி புது நான் டெக்னிக்கா இருக்கு. இல்ல நம்ம ம். ஸ்கின் ஆக்சுவலா அந்த பிம்பிள் இருக்கும்போதே என் ஸ்கின்ன நான் லவ் பண்ணேன். ஓகே. இதுக்கு வந்து "நீ தாண்டி அழகு" அப்டின்னு நெனச்சு போனேன். நான் அப்புறமா நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காட்டுறேன். அதுக்குமே இப்ப இருக்க ஸ்கின்னுக்குமே, "என்னங்க இது உங்க ஸ்கின்னா?" நீங்க கேட்பீங்க. ஏன்னா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சா தான் நம்ம ஸ்கின் நம்மள லவ் பண்ணி வெளிய கொண்டு வரும். சூப்பர். அத நான் உணர்ந்தேன்.
ஓகே. கம்மிங் பேக் டு அண்ணா சீரியல். யார் உங்க ஃபேவரட்டான ஒரு பெர்சன் அந்த செட்ல அப்படின்னா யாரு? ஐயோ! ரொம்ப கஷ்டமான கேள்வி. எல்லாருமே யாராச்சும் பிடிக்கும். ஒருத்தங்க சொல்லுங்க. எல்லாருமே பிடிக்கும். ஏன்னா, அ ஒருத்தவங்கன்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா, எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க எல்லாருமே நாங்க இப்படி இருக்கோம். ஓகே. எல்லாருமே ஒரு செயின் கேதர் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஒரு ஃபேமிலியா. அ இவங்க அவங்க பிடிக்காத எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஓகே. சூப்பர். யாராவது ஒருத்தங்க ஒரு ம்ஹ்ம். ஃப்ரெண்டா கூட எனக்கு பெஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட். எல்லாருமே எல்லாருமே க்ளோஸ். எல்லாருமே க்ளோஸ். சூப்பர். எல்லார்கிட்டயுமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. எல்லார்கிட்டயுமே பெர்சனல் ஷேர் பண்ணுவோம். ஓகே. எல்லாருமே ஏன் இன்க்ளூடிங் அப்பாவே ம். அப்பாவே அப்படிதான். அப்பாவுமே நல்ல க்ளோஸ். இத பண்ணு, அத பண்ணு, என்னோட பெர்சனல்ஸ் எல்லாமே அப்பாக்குமே தெரியும். அப்பாவுமே நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன் என்னோட பேர் அபினாஷ் எனக்கு ம். அவங்களுமே சினி ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மாடலிங்ல அவரோட பேரா தான் நான் போயிருந்தேன். ஓகே. அவரோட அவரோட பேஜ்ல கீழ ம். இருப்பேன் நானு. ம். அ தனியாவே யாருமே ஸ்பெசிஃபிக் இல்லங்க. ஹேமா, அ பிரீதா, சுனிதா அக்கா, இப்ப வந்த மாலினி அக்கா, நித்யா அக்கா, அண்ணா, அப்சல், அபி, அப்பா எல்லாருமே. எல்லாருமே என்னோட ஓகே. சூப்பர். ஃபேவரைட். அந்த பிடிஎஸ் பத்தி நீங்க சொல்லவே இல்லையா? நீங்க அவர் வந்து உங்க பேர வந்து அடிச்சீங்கல்ல. அது செம்ம வைரலா போச்சு அந்த கிளிப்பிங்கு. சோ அதோட பிடிஎஸ் என்ன நடந்தது? அத பத்தி சொல்லுங்களேன். பாவங்க அவன். சத்தியமா பாவங்க. அ உண்மையாலேயே வந்து அந்த மாரி சீன்லாம் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். நம்ம வாசல் பெருக்குற தொடப்பம் தான் எனக்கு உண்மையான உண்மையாலேயே தொடப்பம் தான் குடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சீன்ல வந்து அத ரீடேக்ல எடுக்கவே முடியாது. ம். ஏன்னா, அது கொஞ்சம் நல்ல ஃபைட் சீன்ஸ்னால, என்ன வந்து டைரக்டர் சார் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அ நான் வந்து சரி 2 அடி அடிச்சா 3வது அடி ஸ்லோவா குடுத்தேன்னா, அவனுக்கு ரியாக்ஷன் போகும்னால, ம். இவனே என்ன சொல்லிட்டான், என்ன நீ அடிச்சிருன்ட்டான். "அடி மச்சான், நான் பாத்துக்கிறேன். என்ன நீ அடின்ட்டான்." இதான் சக்குன்னு நீங்களும் அடிச்சிட்டீங்களா? ஆக்சுவலா அடிச்சு முடிச்சுட்டு, அவன் ஷர்ட் அவுத்து பாக்குறேன். எல்லா தொடப்பத்தோட மார்க்குமே அவன் முதுகுல இருக்கு. அண்ட் பிளட் ஃபுல்லா கோடு, 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 கோடா. அவன் கழுத்த நான் நெருக்குற சீன் அதுல. அவன் வந்து கொஞ்சம் அ அந்த அப்படி கிள்னாவே ரோஸ் ஆவாங்க சென்சிட்டிவ் பாத்தீங்களா? ம். அவன் ரொம்பங்க அவனோட ஸ்கின் பாத்தீங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவ் பேபி ஸ்கின் மாரி ம். இருக்கும். அப்படி சாஃப்ட்டா இருக்கும் அவனோடது. கை வச்சாலே ரெட் ஆயிடுவான். எனக்கு பயம் வந்துருச்சு. நானே அததான் சொல்லியிருந்தேன். "டேய் எங்க வீட்ல ஏதாவது என்ன திட்டி ம். கிட்டி போறாங்கன்னா வந்து என்ன ஏதாவது மறுகிழ போறாங்கன்னா பாத்துடா" அப்படின்ட்டு. ஏன்னா உண்மையாலே அடிச்சுட்டேன். நல்ல அடி. அவனுக்கு அதான் நான் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு கூட அவனுக்கு கால் பண்ணேன். "அபி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு ஒரு ம். டிடிஆர் போனோம்." "மச்சான் ஒண்ணும் இல்ல. சில் தான். நீ கூலா இரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாத்துக்கலாம்ன்னு." ஆனா என்ன சொன்னான்னா அடுத்த நாள் வந்து, "ஏய் நான் எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னா." "என்னடா?" "யார் மேல இருக்க கோவத்த மட்டும் என்ட்ட மட்டும் காமிச்சேன்னு மட்டும் சொல்லு. ம். என்னடி ஒரு அடி அடிக்கிற? அப்படிப்பட்ட அடி அடிக்கிறடி. ம். என்னடி இவ்ளோ கோவத்த யார் முன்னாடி வச்சுருக்க?" "இல்ல மச்சான் கொஞ்சம் 2, 3 யோசிச்சேன். அதுக்கு நானாடி அடிச்சேன்." ஒரிஜினலா அடிச்சு அவன் முதுகு ஃபுல்லா ஒரு 1 வீக்குக்கு அவனால திரும்பி கூட படுக்க முடியல. ஓ! குளிக்கும் போதெல்லாம் எரியுதுன்ட்டு சொல்லிட்டே இருப்பான். ஐயோ! சாரிடா அபி. சரி இப்ப சொல்லுங்க உங்க மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன். அது வந்து நீங்க ஒரு கமெண்ட்ஸா இருக்கலாம். இல்ல உங்க பேரன்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச விஷயம். மறக்க முடியாத அப்ரிசியேஷன். அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா, அம் ஃபர்ஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ணுவேனான்ட்டு எனக்கு ஒரு ம். டவுட்டா இருந்துச்சு. நம்மளால நடிக்க ம். முடியுமான்ட்டு. ஆ நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பஞ்சாயத்து சீன்லயா இருக்கட்டும், ம். என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த என்னால முடியாத நேரத்துல கூட, அந்த அளவுக்கு நான் கத்தி நான் பண்ணும்போது ம். கூட, எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கிளாப் பண்ணி, "சூப்பரா பண்ணியிருந்த. செட்ல. நல்லா பண்ண செட்ல. நல்லா ம். பண்ணியிருந்த" அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அம்மா வந்து, "நீ நீ நீ சாதிச்சுட்டல்ல" அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா, நான் தான் கேட்டேன்ல, சின்ன வயசுலயே நான் டிவில வருவேன், நான் டிவில வரேன். ம். எல்லாரும் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, "பாரு கண்டிப்பா ஏதாவது லாரில அடிபட்டு நியூஸ்ல வருவ ஐயோ! பாருன்னு" தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? அப்படிதான் என்ன கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ம். "நியூஸ்ல தானே நீ டிவில தானே வரணும். இங்க வா நான் உன்ன சாவடிச்சு நான் நியூஸ்ல வரேன்." இப்படிதான் கலாய்ச்சிட்டு ம். இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு அப்ரிசியேஷன விட, நான் நான் சின்ன வயசுல இருந்து நான் நெனச்சது, இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரேம்ல நான் இருக்கேன். அது என்னால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இது நம்ம தானா? அப்படின்ட்டு. ம். அ எனக்கு யாரு குடுக்குறாங்க? ஏன்னா, என்ன சுத்தி இருக்கவங்க வந்து பெருமையா நெனைக்கிறதே எனக்கு அது ஒரு பெரிய ம். அப்ரிசியேஷன் தான். ஏன்னா, சுஜி வந்து இந்த இடத்துல இருக்கா.
அண்ட் இன்னொரு எனக்கு பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் என்னன்னா, எல்லாரும் சினிஃபீல்டுக்குள்ள வந்தா அவங்களோட ஆட்டிடியூட் காட்டுவாங்க. நீ மாறிடுவ. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட இது எனக்கு கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்கலாம் இந்த ஒரு சொல்றாங்க பாத்தீங்களா, நீ இன்னும் அப்படிதான் சுச்சி இருக்க. நீ இப்படியே நீ பெரிய ஆளா வந்துருவ. நீ பெரிய ஆளா எனக்கு இதோட பெரிய கிஃப்ட் எனக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் என்னன்னா, நான் வந்து 1 இயர் கூட ஆகல அண்ணால. அண்ட் நான் நாமினி ஆகி அந்த ஸ்டேஜ்ல எனக்கு அவார்டு கிடைச்சது எனக்கு பெரிய எனக்கு அவார்டுக்கு எனக்கு கிடைக்கல. ஆனா எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு. நாமினி ஆயிருந்தேன். மக்கள் இடத்துல நான் கிடைச்சிருக்கேன். எனக்கு அதுவே ஒரு பெரிய அச்சீவ் தான். சூப்பர். இப்போ உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்கள அப்படின்னு? கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். ஓகே. அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆம், பிக் ப்ராஜெக்ட்டா? ஆமா. சரி, ஓகே. பார்க்கலாம். டன், சூப்பர். அப்ப நம்ம வந்து பிக் ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே, thank you so much. Thank you. Thank you. Presta Premium Women's Wear. Let your body love it.